வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் பார்த்தீங்கன்னா 21 அடி காசி காலபைரவர் கோயில் இருக்குங்க. இந்த கோயில் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா தாரமங்கலம் டு சின்னப்பட்டி பைபாஸ்ல தாங்க இந்த கோயில் இருக்குது. பைபாஸ்ல இருந்து உள்ள போகணுங்க. அந்த உள்ள போக வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா ஆட்டியம் வட்டம் அப்படின்னு சொல்ற கிழக்கு மேடு அப்படின்ற இடம் தாங்க இந்த கோயிலுக்கு போறோம். அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கோயிலோட என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத இப்ப நான் சொல்ல போறேன். 21 அடி காலபைரவர் கோயிலும், அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா வாரத்துல 2 முறை வாக்கு சொல்றாங்க. அது இல்லாம அமாவாசை டைமும் வாக்கு சொல்றாங்க. இந்த கோயிலோட வரலாறை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சின்னப்பட்டிக்கு தான் வந்திருக்காங்க. சின்னப்பட்டி பைபாஸ் ஃபுல்லா இருக்காங்க இந்த ஊர் இருக்குது. அந்த ஊரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா காலபைரவர் இருக்கிறாரு, முனீஸ்வரர் இருக்கிறாரு, சாமி பாத்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இப்ப அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட பேரும் இடமும் சாமியோட பேரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாமி உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து மாரியப்பன். மாரியப்பன். ஆமாம். இந்த இடத்து பேர் வந்து நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலம் டு சின்னப்பம்பட்டி வழி பைபாஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 கிலோமீட்டர் வந்தா நம்ம கோவில் இருக்கு. சரி சாமி. இப்ப சின்னப்பட்டினா பஸ் ஸ்டாண்ட் தான் எல்லாம் போவாங்க. இப்ப அங்க இருந்து நம்ம உள்ள வர்றதுக்கு எப்படி கரெக்டா வரணும்னு சொல்ல முடியுமா? அதாங்க, சின்னப்பம்பட்டிக்கும் தாரமங்கலத்துக்கும் சென்டர் பைபாஸ் பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்பிக்கும் தாரமங்கலம் சென்டர் பைபாஸ் பஸ் ஸ்டாப்லயே இருக்குது. ஆமா, பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ள 1 கிலோமீட்டர் பூக்கார வட்டம் காலபைரவர் கோயில்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். பூக்கார வட்டம் காலபைரவர் கோயில். ஆமா. இது பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் தான் சொல்லியிருந்தாரு, இது காலபைரவர் சொல்லியிருக்காரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சேலத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துல காலபைரவர் உயரமான காலபைரவர் நம்ம சேலத்துல இருக்குதுங்க. அது அப்புறமேட்டு சொல்றேன். சாமி, இந்த கோயில் அப்படி என்ன விசேஷம், என்ன ஸ்பெஷல் அப்படி சொல்ல முடியுமா? இந்த கோயில் வந்து நம்ம சுயமா உருவாக்குனது. சின்ன வயசுல ஒரு 14 வயசுல அருள்வாக்கு முனீஸ்வரன் கொடுத்து அவருடைய உத்தரவுப்படி இந்த கோயில் உருவாக்கணும். இந்த கோயில் உருவாக்கி நம்ம தான் இந்த கோயிலை முழுசா நிர்வகிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல வந்து சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி செவ்வாய் அமாவாசை நாள்ல சிறப்பு பூஜை நடக்கும். அறிவாள் மேல நின்று அருள்வாக்கு இங்க நடக்கும். இந்த கோயில் வந்து அருள்வாக்கும் சொல்றீங்க? ஆமா, அருள்வாக்கு தான் இங்க பிரதானம். இப்ப இந்த வந்து உருவான கோயில் வந்து அருள்வாக்கு வருஷம் உருவானதா இல்ல எப்படின்னு சொல்ல முடியுமா? இது இல்ல, அருள்வாக்குக்காக உருவான கோயில் தான். அவரு வந்து உத்தரவு கொடுத்து இந்த மாதிரி மக்களுக்கு பலன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு கொடுத்த வேட்டி கோயில் உருவாக்கி நானா அந்த அருள்வாக்கு தொடர்ச்சியை நம்ம நடத்திட்டு வரோம். பாத்தீங்கன்னா சாமியை பத்தி தன்னுடைய உருவமா வந்து அவர் வந்து அருள்வாக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப வந்து அது ஓகே சாமி. இப்ப இந்த கோயில் வந்து எத்தனை வருஷம் பழமையான கோயில் சொல்லுவாங்க? இல்ல, இது வந்து இப்ப 21 வருஷம் ஆகுது. 21 வருஷம் ஆகுது. ஆமா. இப்ப 21 வருஷம் பாத்தீங்கன்னா காலபைரவர் உயரமான அப்படின்றது நம்ம எங்கேயும் கிடையாது. நான் பார்த்தது பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல தான் காலபைரவர் நம்ம எதிர்பார்த்துருப்போம். நம்ம சேலத்துல காலபைரவர் உயரமான இருக்கிறாங்க. அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சின்னப்பட்டி பைபாஸ்க்குள்ள இருக்காங்க. இந்த காலபைரவர் உயரம் பாத்தீங்கன்னா 21 அடி. சாமி 21 அடி தான். 21 அடி. ஏதாவது மாத்தி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு சிக்கலாயிரும். அதனால சாமி சொல்லும் போது ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். 21 அடி உயரமான காலபைரவர். அந்த காலபைரவர் நீங்க பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நான் போடுறது முழு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சரி சாமி, இப்ப இந்த அருள்வாக்கு வரவங்களுக்கு இப்ப என்னென்ன வேண்டுதல் நிறைவேறி இருக்கிறீங்க? அதாவது வந்துங்க, வேண்டுதல்னா இங்க எண்ணி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி நிறைவேறதுனால தான் 20 வருஷமா தொடர்ச்சியா மக்கள் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பிரதானமா அதிகமா சொல்லணும்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய வருவாங்க. குழந்தை பாக்கியம் தான். ஆமா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தொழிலுக்காக வருவாங்க. தொழில் சுத்தமா இல்ல எதிரிகளால் இந்த பேய் பிசாசு செய்வன கோளாறு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா முனீஸ்வரன் வந்து அருள்வாக்கு கேட்டாங்களாவே அவங்களுக்கு நிவர்த்தி அடைகிறது. சரி சாமி, இப்ப வந்து அதிகமா வந்து பக்தர்கள் கேட்கறது பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தான் கேட்கறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சில பாத்தீங்கன்னா எனக்கு ஆண் வாய்ஸ் தான் வேணும், எனக்கு பெண் வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ஆமா. இப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி இது நீங்க அதாவது இந்த அருள்வாக்கு டைம்ல வந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய பார்க்கலாம். அந்த குழந்தை பாக்கியங்கிறது வந்து அங்க கேட்கும் போதே முனீஸ்வரன் உத்தரவு கொடுப்பார். இந்த பாவம், அதாவது குழந்தை இல்லைன்னு வர்றவங்களுக்கு உனக்கு முதல்ல பிறக்கிறது ஆண் வாரிசு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். இல்லை இந்த பெண் வாரிசு உனக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவர் ஆணித்தரமாக அப்படி தான் சொல்லுவாருங்க. வாக்கிலேயே சொல்லிடுவார், உனக்கு இந்த குழந்தை தான் பிறக்க போது இந்த வரம் தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சரி சாமி, இப்போ வந்து நீங்க சொன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அருள்வாக்கு சொல்லுவீங்க, அப்புறம் அமாவாசை டைம் அருள்வாக்கு சொல்லுவீங்க. பாத்தீங்கன்னா மாசத்துல 3 நாள் வந்து அருள்வாக்கு வந்துடும். அது பாத்தீங்கன்னா டெய்லி வாரம் வந்து 2 நாள் அருள்வாக்கு,
அடுத்தது அமாவாசை ஒரு நாள் வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பா வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அருள்வாக்கு சொல்றாரு. இவரோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், இவரோட இடமும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகே சாமி. இப்ப நம்ம வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி முனீஸ்வரரை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியுமா? சொல்லலாங்க. இன்னும் பிரதான பைரவரை பத்தி இன்னும் தேய்பிர அஷ்டம் மிளகாய் ஆரம்பம் இல்ல. ஓகே சாமி. இது மையனா பாத்தீங்கன்னா நம்ம முனீஸ்வரர் கேட்கணும், அப்புறமேட்டு நம்ம பைரவர் பயிக்கலாம். ஏன்னா பைரவர் வந்து மெயின் அவரு. சரி சரி. நம்ம வந்து ஏன்னா சொல்லுங்க. இப்ப முனீஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து சிவபெருமானுடைய படை தளபதினு சொல்லுவோம். நம்ம சிவபெருமானோட படைத்தளபதி, அந்தரங்க காவலாளின்னு சொல்லுவோம். ஓ, அந்தரங்கள் காவலர். அந்தரங்க, அதாவது சிவபெருமானுடைய அந்தரங்க விஷயங்களுக்கு காவல் புரிகிறவர் தான் முனீஸ்வரர். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல வந்து முனீஸ்வரனுக்கு நிகராக வந்து பேசும் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதாவது காவல் தெய்வத்திலே கருப்பு, அதுக்கு அடுத்தது வந்து பேசக்கூடிய அருள்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வங்கள் கருப்பு சுவாமி, முனீஸ்வரன், சுடலை மாடன், அதில் அந்த வகையில பேர் பெற்றது முனீஸ்வரன் தான் ரொம்ப சூப்பர். அப்பனா நம்ம வந்து தெய்வம்னா அந்தரங்கள் தெய்வங்கள் எல்லாத்துக்குமே வந்து முனீஸ்வரர் தான். ஆமா, சிவபெருமானுக்கே அவர் தான் வந்து அந்தரங்க காவல். சரி சாமி. இப்ப முனீஸ்வரர் வச்சுக்கிறீங்க, இப்ப அதுக்கு பக்கத்துல காலபைரவர் பார்த்தீங்கன்னா அவரை பத்தி எதை சொல்ல முடியுமா? அதாவது வந்து காலபைரவர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம சிவபெருமானுடைய அம்சம் அப்படின்னு சொல்றோம். அதை விட வந்து பிரம்மனுடைய சிரமறுத்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரம்மனுடைய ஆணவ சிரமறுத்தவர் தான் பைரவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி சாமி. இப்ப சிவபெருமான அம்சம் சொல்றீங்க, பிரம்மனோட இது சொல்றீங்க சிரமறுத்தவர், சிரத்தை கொய்தவர் தான். அவருக்கு உண்டான என்ன அப்படின்ற பலம் அப்படின்னா வந்து அவருடைய சத்துருக்களை சம்காரம் பண்ணக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரளய கால ருத்ரதேவன் சொல்லுவோம். ஏதாவது பிரளய கால ருத்ரதேவன், பிரளயங்கள் வரும் பொழுது அதை தடுத்தாட்கொள்ளக்கூடிய தெய்வத்தில் முதற் கடவுளாக விளங்குறவர் பைரவர் தான். அதுவும் காசி மாநகருக்கு மிகப்பெரிய காவல் அவர் தான். அவர் இங்க குடிகொண்டிருக்கார். சரி சார். நீங்க இந்த 21 அடி உயரம் வந்து எப்படி இந்த தோன்றம் அடைந்தது அப்படின்றது சொல்ல முடியுமா? அருமையா சொல்லாங்க. அது வந்து சில பேர் கேட்கறவங்களுக்கு அது காமெடியா கூட இருக்கலாம். உள்ளபடியே உண்மை என்னன்னா, நம்ம வந்து இந்த கொரோனா காலம் வந்துச்சு இல்லையா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் இந்த கொரோனா ஒரு 2 வருஷம் முன்னாடி. ஆமா, அந்த கொரோனா டைம் வரும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அவர் வந்து கனவுல இந்த நம்ம ஏற்கனவே இருக்கிற முனீஸ்வரன் கோயில் கிட்ட வந்து யாரோ ஒரு கூப்பிடுற மாதிரி கனவுல தெரிஞ்சது. அப்புறம் அந்த சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம கனவுலேயே தான் கோயிலுக்கிட்ட வர மாதிரி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சில உயரத்துக்கு ஒரு மனிதன் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம யாருன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து காசியிலேருந்து வந்திருக்கோமா, எனக்கான ஆலயம் அமைச்சு வழிபாடு பண்ணு, இங்கே இந்த திசையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் காவலாக நிற்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அடுத்த நாளே கால் போட்டு கோயில் வேலை ஆரம்பித்து இதை நடத்தி முடித்தோம். அவர் என்ன உருவம் பார்த்தோமோ அந்த உருவம் பண்ணிட்டோம். ஓ, அப்பனா உங்களுக்கு வந்து அது சொல்றதுனால இப்ப உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, சொன்னதுனால தான். இப்ப எதையுமே தற்செயலா பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பா. கடவுளோட பாத்தீங்கன்னா கடவுளோட அருள்வரகம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. எந்த ஒரு தெய்வங்களும் உருவாகுதும் சரி, ஒரு தெய்வங்கள் நீங்க வழிபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு இடத்துல தெய்வம் இருக்குதுன்னு அப்படின்றத இது ஒரு முன்னுரிமை. அப்படின்னா இந்த தெய்வம் எப்படி உருவானது அப்படின்றத இந்த தெய்வத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு இவர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி நம்ம காலபைரவர் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இதுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். வாங்க வீடியோ.